Hello everyone, I am Sai Kumar from Velama Engineering College. I am Vishwa. Today we are going to meet Mr. Hariharan sir. He is a great entrepreneur. Welcome sir. வணக்கம். உங்கள் கம்பெனி பற்றி ஷேர் பண்ணுங்கள் சார். 1987 பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்த போது ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டோ பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸோ எதுவுமே எங்களுக்கு கிடையாது. பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. ஒரு வீட்டில் ஒரு அப்பா வாங்கி கொடுத்துருந்த ஒரு டிவிஎஸ் 50 எடுத்துன்னு போயிட்டு ஒரு சேட்டுக்கடையில் கொடுத்தோம். ஆர்சி புக்கை 4000 ரூபா கேஷ் கொடுத்தான். அதை வச்சு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். கூட வந்து என்னுடைய நண்பர் பிரபாகரன் சொல்லி என்னுடைய +1 +2 கிளாஸ்மேட்டு, அவனுடைய தம்பி கார்த்திகேயன், 3 பேரும் சேர்ந்து 87 இது ஸ்டார்ட் பண்ணோம். முதல்ல போர்டு ஒயிட் போர்டுன்னு ஸ்டார்ட் பண்ணோம். அது அப்படியே ஸ்லோவாக ஃபர்னிச்சர்னு வந்து அப்படியே இப்போ வந்து ஃபர்னிச்சர்லேயே 4 வெற்றிகளில் இருக்கிறோம். உங்கள் சைல்ட்ஹுட் டேஸ் பற்றி சொல்லுங்கள் சார். அப்புறம் இந்த என்விரான்மெண்ட் உங்களை எப்படி மாறிச்சு? சைல்டுஹுட் டேஸில் வந்து ஒன்றும் ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்லாம் எதுவுமே இல்லை. ஒரு நார்மல் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். என்னுடைய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கும்போது அப்படின்னு சொன்னால் அது வந்து +1 நாளை குவார்ட்டர்லி அப்படிங்கிற கண்டிஷனில் இன்றைக்கி ஒரு புது பையன் வந்து ஜாயின் பண்ணான். அந்த பையன் தான் கே பிரபாகர். அவன் வேறு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு ட்ராப் அவுட் ஆகி அதுக்கப்புறம் இங்கே வந்து சேர்ந்தது வந்து மறுநாள் குவார்ட்டர்லி. அவனை சந்தித்து தான் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் +1 +2 படித்தோம். அதே ஒரு எல்லா வழக்கமான பசங்க மாதிரி ஸ்கூலை கட்டடிக்கிறது, ஸ்கூல்லேருந்து சஸ்பெண்ட் ஆகிறது, ஸ்கூல்லேருந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கெட்ட பேர் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு அகாடமிக் சைடில் வந்து ஒரு மோசமான பேர் எடுக்காமல் அகாடமிக் சைடில் மட்டும் நல்ல பேர் எடுத்து அதுக்கப்புறம் காலேஜ் போனோம். காலேஜ் போனாலும் அதுக்கப்புறம் பிரபாகருக்கும் எனக்கும் உள்ள கான்டாக்ட் இருந்துகிட்டே இருந்தது. இவ்வளவுக்கும் நான் வெளியூரில் படித்தேன், அவன் சென்னையில் படித்தான். 2 பேரும் டச்சிலே இருந்துகிட்டு இருந்ததுனால ஒரு ஸ்டேஜில் படித்து நான் 86 ஜூனில் தான் முடித்தோம். சரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணோன்னே 87 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வேறு ஒன்றும் இதில் பிளானிங்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இதை செய்யணும் வானத்தை வில்லா வளைக்கணும் அப்படிங்கிற எந்த ஆம்பிஷன்ஸும் வச்சு நாங்கள் ஆரம்பிக்கல. பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ கேபிட்டல் சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க? இந்த கேள்விக்கு நான் முதல் கொஸ்டினே பதில் சொல்லிட்டேன். பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தே தவிர அதுக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு ஃபேமிலியும் வசதி கிடையாது, எங்கள்கிட்ட பர்சனலாக சேவிங்ஸும் கிடையாது. ஏன்னா நான் படித்து முடித்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே என்ன சேவிங்ஸ் இருக்க முடியும்? ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பிஸ்னஸ் பண்ணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்ததுனால வீட்டுக்கே தெரியாமல் வீட்டில் வாங்கி கொடுத்த ஒரு டிவிஎஸ் 15 ஆர்சி புக்கை ஒரு மார்வாடி கடையில் போய் கொடுத்து 4000 ரூபா கேஷ் வாங்கி ஆரம்பித்தோம். அதுதான் எங்களுடைய கேபிட்டல். அதை கேபிட்டல்னு சொன்னால் கூட தப்பு. இட் இஸ் எ பாரோட் ஃபண்ட்ஸ், கடன் வாங்கின காசு. அது மட்டும்தான் எங்களுடைய முதலீடு. அதை தவிர வேறு எந்த விதமான முதலீடும் நாங்கள் பண்ணலை. நீங்கள் ஆண்டர்ப்ரனராக இருக்கிறது எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க சார்? ஈச் அண்ட் எவ்ரி மினிட் என்னுடைய கேலிபருக்கும் என்னுடைய தகுதிக்கும் என்னுடைய திறமைக்கும் நான் வாழ்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு இதில் எல்லாத்தையும் விட அந்த வசதி வாய்ப்புகளோ வீடு வாசலோ காரோ எனக்கு சந்தோஷத்தை தரல. என்னால் நம்மளால் நம்ம பிரபாகரன் ஹரிஹரன் கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு 3 பேரால் ஒரு 100 பேர் லைஃப் இருக்குது, 100 பேர் வாழ முடியுது அப்படிங்கிற எண்ணம் வந்து மிகுந்த 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 சந்தோஷத்தை கொடுக்குது. வேறு எதுவுமே இல்லை. இந்த தொழிலுக்கு வந்து நான் சந்தோஷப்பட்டேன்னு சொன்னால் அது முக்கியமான சந்தோஷம் அது ஒன்று தான். உங்கள் பிஸ்னஸில் என்னென்ன ஸ்ட்ரகிள் அந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுங்க சார்? நிறையனா 1 2 இல்லை. முதல்ல வந்து ஒரு பிஸ்னஸுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணும், அது கிடையாது. 2வது மெட்டீரியல் சோர்ஸிங்க்கு மெட்டீரியல் வாங்கிறதுக்கு சோர்ஸ் தெரியாது. கஸ்டமர்கிட்ட போய் பேசுகிற அளவுக்கு கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு திறமை இருக்கணும், இது எதுவுமே கிடையாது. பட் இதை எல்லாத்தையுமே ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து நாங்களே வளர்த்துனோன்னா எப்படின்னா ஒரு கஸ்டமர்கிட்ட போய் பேசிட்டு ஒரு ஆர்டர் வாங்கி அந்த ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் தான் அது எப்படி அதுக்கு உண்டான ரா மெட்டீரியல் என்ன அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னு தெரிஞ்சு
அதுக்கப்புறம் ஒவ்வொரு மெட்டீரியலாக வாங்கி சோர்ஸ் பண்ணி அதை எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு சப்ளை பண்ணணும். ஆனால் ஒரு எண்ணத்தை மட்டும் ரைட் ஃப்ரம் த டே ஒன் மனசில் வச்சுருந்தோம். நம்மள்கிட்ட ஆர்டர் கொடுத்ததுக்காக ஒரு கஸ்டமர் கஷ்டப்படக்கூடாது. அந்த ஒரு எண்ணத்தை மட்டும்தான் வச்சுட்டு இருந்தோம். அதுதான் எங்களை இவ்வளோ நாள் வாழ வச்சிட்ருக்கு. உங்கள் பிஸ்னஸ் லைஃப்பையும் உங்கள் ஃபேமிலி லைஃப்பையும் எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறீங்க? அதுக்கு முக்கியமாக வந்து என்னுடைய ஃபேமிலிக்கு என்னுடைய ஃபேமிலி மட்டும் இல்லை, எங்கள் 3 பேருடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ரொம்ப கடன்பட்டிருக்கோம். அதாவது வந்து ஒரு நார்மலாக ஒரு வீட்டில் ஒரு புடுங்கல், இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், என்னை அங்கே கூண்டு போகணும் என்னை இங்கே கூண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எந்த விதமான பிக்கல் புடுங்கலும் இல்லாமல் நம்ம லைஃபு பிஸ்னஸ் தான் வந்து முக்கியம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை எங்கள் 3 பேருடைய மனைவிமார்கள்ட்ட இருந்தது. அந்த 3 பேரோட அவங்களுடைய ஒரு ஒரு கம்பேரிசன் இல்லாத ஒரு இவர் அப்படி இருக்காரு நம்ம இப்படி இருக்கோம், நம்ம வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு அவங்க வீட்டு அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் எதுவுமே இல்லாமல் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க பாட்டு பண்ணிட்டு போட்டோம், நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஆண்டவன் அருளால் 3 பேர் மனைவிமார்களுக்கு இருந்தது. அந்த 3 பேர் மனைவிமார்கள் அந்த எண்ணத்தினால தான் கம்பெனி வந்து இன்னி வரைக்கும் 38 வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு. யூஸ்வலாக பார்ட்னர்ஷிப் கம்பெனி 38 வருஷங்கிறதெல்லாம் வந்து ஒரு ரேர் ஃபினாமினா தான். அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அது நடந்துட்டு இருக்கிறது காரணம் அவங்களுடைய ஆட்டிடியூடு தான். அதுக்கு நம்ம ஃபேமிலி தான் வந்து ரொம்ப ஒரு நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் சார்? உண்மையை சொல்லணுன்னா இவங்கள பார்த்து வந்தேன், அவங்கள பார்த்து வந்தேன், இவங்கள பார்த்து வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கெலாம் இல்லை. ஆனால் பிஸ்னஸுக்கு வந்தப்புறமும் எனக்கு ஒரே ஒரு இன்ஸ்பிரேஷன் சொன்னால் மிஸ்டர் முத்துராமலிங்கம், சேர்மன் ஆஃப் வேலம்மாள் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அவரை வந்து அவருடைய ஒவ்வொரு அசைவையும் பார்த்து நான் வளர்ந்துருக்கிறேன். அவர் வந்து இன்றைக்கி நவ் ஹீ இஸ் 78. இப்போ நவம்பர் 4 அன்றைக்கி அவரோட பர்த்டே கூட நான் மதுரைக்கு போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வந்தேன். இந்த வயசுலேயும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி சரி இந்த வயசில் ஒரு மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ் ஸ்கூலில் ஒரு ஸ்டேடியம் கட்டிகிட்ருக்கார், கிரிக்கெட் ஸ்டேடியம். இதெல்லாம் வந்து ஒரு தனி மனிதனாக ஒருத்தர் இவ்வளோ பண்ணுறாரு. நம்மளுக்கு சோறு வரும்போதெல்லாம் எனக்கு இன்ஸ்பிரேஷனே வந்து அவர் தான். இது நான் வேலம்மாளுடைய ஒரு இன்டர்வியூங்கிறதுக்காக சொல்ல வரல. என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவும் நீங்கள் தயவுசெய்து எடுத்துகிட்டு போயிடுங்க. அவருடைய ஃபோட்டோ இருக்கும். ரொம்ப ஒரு நன்றி கடன் பட்டிருக்கோன்னா அவருக்கு தான். இன்ஸ்பிரேஷன் சொன்னாலும் அவர் தான். உங்களுடைய சக்ஸஸ் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு மெஷரே கிடையாது. 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் 2 லட்ச ரூபாயை பார்த்து நம்ம அவனை மாதிரி வளரணும்னு ஆசைப்படுவான். 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனை பார்த்து ஆஹா நம்ம அப்படி வளரலேன்னு நினைப்பான். 4 பிரான்ச் வச்சுருக்கிறவன் 8 பிரான்ச் வச்சுருக்கவன் பார்த்து பண்ணுவான். சக்ஸஸ் அப்படிங்கிறது மெஷரபிளே கிடையாது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேராமீட்டர் இருக்குது சக்ஸஸ் அப்படிங்கிறது. ரியல் சக்ஸஸ் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, செய்கிற வேலையை மிகுந்த அர்ப்பணிப்போடையும் மிகுந்த ஈடுபாட்டோடையும் ஹாப்பியாக பண்ணுறவன் அவன் தான் ரியல் சக்ஸஸ்ஃபுல் மேன் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. அதாவது எந்த வேலை செஞ்சாலும் எப்படி நாளாக இருந்தாலும் சரி, காலையிலேருந்து சாயங்காலம் வர வரைக்கும் ஹாப்பியாக இருக்கானா, 4 பேர் சந்தோஷப்படுத்துகிறானா, 4 பேருக்கு உதவி பண்ணுறானா, அவன் தான் சரி. ஒரு 10 கோடி ரூபா என்கிட்ட இருக்குது, என் கண்ணு முன்னாடி 10 பேர் கஷ்டப்பட்டுருக்கான், நான் ஒன்றுமே ஹெல்ப் பண்ணல, நான் எப்படி சக்ஸஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. எவ்வளோ முடியுமோ உபகாரம் பண்ணணும், எவ்வளோ ஹாப்பியாக எல்லோரையும் வச்சுக்கணும், யாரையும் எடுக்கறிஞ்சு பேசாமல் நம்ம ஹாப்பியாக வாழ்ந்தால் தட் இஸ் த ரியல் சக்ஸஸ் என்னை பொறுத்த வரைக்கும். உங்கள் பிஸ்னஸ் எப்படி ஸ்கேல் அப் பண்ணுறீங்க சார்? இவ்வளோ நாள் வரைக்கும் நாங்கள் வித்திருந்தது வந்து எல்லாமே வந்து பர்சனல் செல்லிங் சொன்னால் என்னுடைய பர்சனல் கான்டாக்ட்ஸு, நான் ஒவ்வொரு கஸ்டமரையும் மீட் பண்ணுறது, ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் கான்டாக்ட் வச்சுக்கிறது, ஒவ்வொரு கஸ்டமரையும் தேவைப்பட்டதை செஞ்சு கொடுத்து வச்சு, இதுக்கு பேர் பர்சனல் செல்லிங். இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்தது பர்சனல் செல்லிங் தான். இதை ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்திருக்காங்க, அவங்க அதுக்கு முஸ்தீப் எடுக்கிறாங்க. இவ்வளோ நாளும் சென்னை மட்டும் இருந்தது வந்து நாங்கள் இப்போ ஒரு 10-15 வருஷமாக ஒரு தமிழ்நாட்டில் முக்கியமான சிட்டிஸுக்கு ஸ்கேல் அப் பண்ணியிருக்கோம். ஆந்திராவில் ஒரு 2-3 பிளேஸில் ஸ்கேல் அப் பண்ணியிருக்கோம். இப்போது அடுத்த ஜென்ரேஷன் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த கம்பெனியோடைய ப்ராடக்ட்ஸு பேன் இண்டியா சப்ளைக்கு அவங்க பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க நம்புகிற டூல் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அது மட்டும் தான் நம்புகிறாங்க. அது மட்டும் நம்பி கஸ்டமரை சப்ளையர் நேரடியாக பார்க்காமலேயே எல்லாமே டிஜிட்டல் மயமாகி போச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு 30 வயசுக்கு கீழே 35 வயசுக்கு கீழே உள்ள யாருமே வந்து
ஒரு பர்சனல் கான்ட்ராக்டில் வாங்குறது இல்லை. ஆன்லைனில் பார்க்குறாங்க, கூகுள் ரிவ்யூ பார்க்குறாங்க, அதில் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் வந்து இப்போ எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் ப்ராடக்ட் இல்லை, எங்களுது ப்ராஜெக்ட் இருந்தால் கூட அது பெரிய அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹெல்ப் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை பேன் இண்டியா எடுத்துன்னு போகிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும், இந்த பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் போன வருஷம் இல்லை 24 இந்த வருஷமே பெங்களூர் எக்ஸிபிஷன், டெல்லி எக்ஸிபிஷன், பாம்பே எக்ஸிபிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஒரு 27க்குள்ளே இதை வந்து ஒரு பேன் இண்டியா சப்ளை கம்பெனியாக ஆக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் நடந்துட்டு. உங்கள் ஃப்யூச்சர் ஆண்டர்ப்ரனருக்குலாம் என்ன சார் அட்வைஸ் கொடுக்குறது? எதை பண்ணாலும் விரும்பி செய்யுங்க. கஷ்டம், பிரச்சனைகள், நல்லது எல்லாம் வரும். தெர் இஸ் நோ ரைட் அண்ட் ராங் இன் திஸ். என்ன வேலை நம்ம செய்கிறோமோ இந்த வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா உங்கள் ஃபோக்கஸ் அண்ட் இன்டென்சிட்டி அதில் மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேறு எதுலையுமே இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு 90% ட்ரை பண்ணிட்டு விட்டு வந்தீங்கன்னா அந்த 10% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ரீச் ஆகிடுவீங்க. தெர் இஸ் நோ எண்ட், நோ எண்ட் ஃபார் சக்ஸஸ். போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நாளைக்கு இதை விட 1% பெட்டராக பண்ணலாமா, அந்த தீர்மானத்தை மனசில் வச்சுங்க. இன்றைக்கி நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம், நாளைக்கு இதை விட 1% பெட்டராக பண்ண முடியுமா, இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. எவ்ரி டே இஸ் எ சக்ஸஸ்ஃபுல் டே. நான் என்னுடைய ஆட்டோகிராஃபு மற்ற விஷயம் யார்ட்டே என்கிட்ட சைன் கேட்டால் கூட சொல்கிறது, லெட் ஈச் டே பி யுவர் மாஸ்டர் பீஸ். அதுதான் என்னுடைய தாரக மந்திரம். நேற்று என்ன பண்ணோம், இதை விட இன்றைக்கி என்ன பெட்டராக பண்ணணும். நம்மளுக்கு காம்படிட்டர் நம்ம தான். நம்ம நேற்று என்ன செஞ்சோமோ அதை இன்றைக்கி முறியடித்து இன்றைக்கி அதை விட 1% பெட்டராக பண்ணணும். இதுதான் நான் வந்து எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறது, என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது. ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகணும்னா அதுக்கு என்னென்ன சார் குவாலிட்டிஸ் தேவை? எக்ஸ்ட்ராடினரி இன்ட்ரெஸ்ட் இன் யுவர் ஜாப். நீங்கள் என்ன தொழிலை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதில் வந்து அளவுக்கு அதிகமான ஆர்வம், அதை பற்றி எல்லா தகவல்களும் திரட்டுற ஒரு டேட்டாபேஸ், அதில் ஒரு நேரம் காலம் பார்க்காம உழைக்கிறது. 4வது கஸ்டமர் தான். எந்த தொழிலுக்கும் கஸ்டமர் ஹாப்பினஸ், அந்த ஹாப்பினஸ்ங்கிற வார்த்தை கூட இப்போ அவுடேட் ஆயிடுச்சு. கஸ்டமர் டிலைட். ஒரு கஸ்டமர் நம்ம கூட இருக்கிறதுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷப்படுற ஒரு சுச்சுவேஷனை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். இவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையே கிடையாது. ஆர்வம், அதில் அந்த தொழிலில் உள்ள எல்லா நுணுக்கங்கள், சூட்சமங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது, இடைவிடாத உழைப்பு. எல்லாத்துக்கும் மேலே நம்மள்ட்ட ஒரு பொருள் வாங்குகிறான், நம்மள்ட்ட ஒரு சர்வீஸை வாங்குகிறான் அப்படின்னா அவனை எவ்வளோ தூரம் சந்தோஷப்படுத்த முடியுமோ, எவ்வளோ திருப்திப்படுத்த முடியுமோ அவ்வளோ திருப்திப்படுத்தணுங்கிற எண்ணம் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா இஸ் த பெஸ்ட் என்டர்பிரனர். ஒரு சமையல்காரர் வந்து உலகத்தின் தலை சிறந்த பொருள், உலகத்தின் தலை சிறந்த சமையல்காரர் பண்ணால் கூட அவருடைய மனசு வந்து ஐயோ இன்றைக்கி இதை சாப்பிட்றவங்கன்னா நல்லா சாப்பிட்ணும், திருப்தியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லைன்னா அந்த சாப்பாட்டில் ருசி வராது. இது என்னுடைய பர்சனல் அனுபவம். இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா, ப்ராப்பரான டிசிஷன்னா எப்படி சார் ப்ராப்பராக டிசிஷன் எடுக்கிறது பிஸ்னஸில்? இட் இஸ் டைம் டு டைம் தான். இது வந்து அதுக்கு நோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஆர் நோ ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ். அந்த சுச்சுவேஷனில் அது சரியாக போடும். ஒரு 6 மாதம் கழித்து அதே டிசிஷன் தப்பாக போடும். இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. இன்றைக்கி ஒரு டிசிஷன் ரொம்ப ரைட்டாக தெரியும், ஒரு 6 மாதம் கழித்து அதுவே தப்பாக தெரியும். அதை வந்து இது எல்லாருக்கும் ஏற்படுறது. அதெல்லாம் வந்து அதை பற்றிலாம் கவலைப்பட்டுக்கவே வேண்டாம். இன்றைக்கி என்ன ரைட்டாக தெரியுதா, ப்ளஸ்ஸு மைனஸ் அனலைஸ் பண்ணி லிஸ்ட்டு போடுங்க. ப்ளஸ்ஸு ஜாஸ்தியாக இருந்தால் பண்ணிவிடுங்க. அதே நாளைக்கு தப்பாகவும் ஆகலாம். நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுன்னா நம்ம பெரிய கடவுள் ஆகிடுவோமே, அதெல்லாம் இல்லை. ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ஒரு லிஸ்ட்டு, ப்ளஸ்ஸு ஜாஸ்தியாக இருந்தால் அந்த டிசிஷன் எடுக்கணும். அது நாளைக்கு தப்பாக போனாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கெப்பாசிட்டி வளர்த்துக்கணும். சிம்பிள். இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமாக இல்லை ஐடியாஸ் முக்கியமா சார்? இன்வெஸ்ட்மெண்ட் செகண்டரி தான். ஐடியாஸும் ஃபோக்கஸ் அண்ட் இன்டென்சிட்டி, அந்த உழைப்பு ரெண்டும் இருந்தப்போ. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா பண்ண முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். பட் ஐடியாஸும் அதை செயல்படுத்துகிற விதம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கோடியே இன்வெஸ்ட் பண்ண பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகலையா என்ன? ஒரு சின்ன ஸ்பார்க்கு கிளிக் ஆகுது இல்லை. உபர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் இருக்குது, 23 கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு கார் கூட சொந்தமானது கிடையாது. அப்போ அதை என்ன சொல்ல முடியும்? அந்த டெக்னாலஜியை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க.
23 கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணுற உபருக்கு சொந்தமாக ஒரு கார் கிடையாது. ஸோ டெக்னாலஜி, ஸோ ஐடியா தானே அங்கே ஜெயிக்குது. ஸோ அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அந்த டெக்னாலஜியில் தான், நாட் ஆன் ஃபிசிக்கல் ப்ராடக்ட். ஸோ ஐடியாஸ், அப்புறம் அதை செயல்படுத்துகிற விதம். ஐடியா மட்டும் வச்சுருந்து ஒன்றும் பண்ண முடியாது, அதை செயல்படுத்தணும். பிஸ்னஸில் பெஸ்டல் தியரின்னு ஒன்று இருக்குது. PESTEL, பெஸ்டல் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிஸ்னஸ் ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் இந்த 6 தான். பெஸ்டல், P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பொலிட்டிக்கல், E ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்கனாமிக்கல், S ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சோஷியல், T ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெக்னாலஜிக்கல், E ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்விரான்மெண்டல், L ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லீகல். எல்லா பிஸ்னஸ் சுயமுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது இந்த 6 காரணி தான். அதை தான் பெஸ்டல் தியரின்னு சொல்லுவாங்க, PESTEL. அந்த பெஸ்டல் தியரியில் எது வேணால் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பிஸ்னஸ் படுத்துரும். இந்த எல்லாமே சேர்ந்து ஒத்துழைக்கணும். அவ்வளோ. ஸோ தெர் இஸ் நோ சக்ஸஸ் ஃபார்முலா. அந்த தங்க விதி யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. நம்ம செய்யக்கூடியதெல்லாம் சின்சியர் எஃபர்ட்ஸு, கஸ்டமர் ஹாப்பியாக வச்சுக்கணுன்ற ஒரு ஃபோக்கஸ் மைண்ட் செட்டு. நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது நடக்கணும். சிம்பிள். இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து சடனாக ஃபால் ஆச்சுன்னா அந்த சுச்சுவேஷன் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? அதாவது எவ்வளோ ஸ்கேல் அப் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ விழுந்தால் பெருசாக அடிபடும். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு புது வெஞ்சரில் வந்து ஒரு 20 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது அந்த லாஸ் வந்தாலும் 2 வருஷத்துக்கு அதுலேருந்து ப்ராஃபிட்டே வராட்டாலும் பரவாயில்லைங்கிறது தான் புது தொழில் போகணும். இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு புது வெஞ்சர் ஒன்று பண்ணுறோம், புது லைன் ஆஃப் ஆக்டிவிட்டி என்கரேஜ் பண்ணுறோன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு அதுலேருந்து வருமானம் வராட்டா பரவாயில்ல, இல்லை இந்த இன்வெஸ்ட் பண்ண பணம் போச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து பாதகம் வரக்கூடாது அப்படிங்கிற லெவலில் அடுத்த லைனுக்கு போகலாம். இப்போ நீங்கள் இருக்கிற பிஸ்னஸ்லேயே டவுன்ஃபால், அப்போ என்ன பண்ணணும்? எதெல்லாம் வந்து நஷ்டத்துக்கு உண்டான வழிகள் ஒவ்வொன்றா பார்த்து அடைக்கணும். அதை எப்போ பண்ணணும்னா ரைட் ஃப்ரம் த டே 1. நம்மளுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் மானிட்டர் பண்ணும்போது நம்ம ரொம்ப லாஸ் ஆனப்புறம் கவனித்து திருப்பி ஈடு செய்ய முடியாத இடத்துக்கு போயிடுவோம். முதல்ல ஒரு டவுன்ஃபால் தெரியும் போதே ஆஹா இது நல்லதில்லை, இந்த நம்ம சேஃபான பொசிஷனில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே ஒவ்வொன்றா ஸ்டாப் பண்ணுறோம். உலகம் அதாவது அந்த வருமுன் காக்கிறது தான் இதில், வேறு ஒன்றுமே இல்லை. சின்ன சின்ன விஷயங்களையும் கேர் பண்ணி சின்ன சின்ன ஃபினான்ஷியல் லாஸ் எங்கே வருதோ அதெல்லாம் அடைச்சி பண்ணணும். ரொம்ப கவனிக்காமலே விட்டு ரொம்ப போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தேங்க்யூ சார், இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த இன்டர்வியூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் a lot.